நான் பிரீத்தி. கொரியாவில் இப்போ ஒரு பெரிய லாங் ஹாலிடே வருது. இன்னைக்கு என்னோட லாஸ்ட் நாள் கிளாஸ். ஆக்சுவலாக நான் வந்து நிறைய வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு ஃபுல்லாக கிளாஸ் இருந்ததுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ ஒரு பெரிய லாங் ஹாலிடே வருது. ஆனால் நிறைய அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலையும் ஐ கேன் மேக் எடிட். இப்போ வந்து இப்போ கொரியாவில் என்ன டைம் ஆகுதுன்னா 9 மணி ஆகுது. எனக்கு கிளாஸ் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் லேட்டாக முடியணும். ஆனால் வந்து ப்ரொஃபஸர் சீக்கிரமாகவே வந்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ப்ரொஃபஸர் வந்து இந்த கண்ட்ரியோட ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்வீட்டில் ஒரு ஸ்வீட் வந்து ரைஸ் கேக் பண்ண ஸ்வீட்டு. அது வந்து கலக்காராக இருந்துச்சு. ஆனால் அதை சாப்பிடும் போது எக்ஸாக்டாக நம்ம ஊரில் கொழுக்கட்டை சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. அந்த உள்ளே இருக்கக்கூடிய வந்து சீசம் ஏதோ சொன்னாங்க. ஆனால் கடலக்கொட்டை தூள் போட்டு ஜாகரி வெல்லம் போட்டு செஞ்சால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொன்று வந்து ஒரு இது மாதிரி கொடுத்தாங்க. நான் வந்து ஷோ பண்ணுறேன். அது வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. என்னோட ஃப்ரெண்ட் வந்து சூசா ஹாலிடேன்னு சொல்லிட்டு ஒரு கொரியாவில் ஒரு பெரிய லாங் ஹாலிடே இருக்கும். என் ஃப்ரெண்டு இன்ஷாமில் இருக்கா. அவள் வந்து இந்த ஹாலிடே வந்து எனக்காக வரத்துக்காக வந்து வந்துட்டு இருக்கா. நான் அதுக்குள்ளே வந்து சிக்கன் கிரேவியை வீட்டில் செஞ்சதை அவள் எடுத்துகிட்டு வரா. நான் இங்கே ரைஸ் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா செஞ்சிருன்னா அதை வந்து நைட் நாங்கள் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அதை விட முக்கியமாக எல்லாத்தோடைய வேலை செய்கிறத விட முக்கியமாக என்னென்னா என்னுடைய வீட்டை நான் க்ளீன் பண்ணணும். நானே மட்டும் ஒண்டியாக இருக்கிறதால ரொம்ப சோம்பேறித்தனமாக ரொம்ப குப்பையாக பண்ணி வச்சுருந்தேன். வரத்துக்கு முன்னாடி என்னுடைய வார்ட்ரோப் மட்டும்தான் க்ளீன் பண்ணேன். மற்றபடி கிச்சன் ஏரியா, ஆக்சுவலாக பாத்ரூம் ஏரியா கூட வந்து அவ்வளோன்னு க்ளீனாக இல்லை. அவள் என் ஃப்ரெண்டு தான். பட் இருந்தாலையும் வந்து கொஞ்சமாவது க்ளீனாக வச்சா தானே அது எனக்கே கரெக்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் இப்போ 9 மணி ஆகுது. அவள் வந்து 10:30 மணிக்கு நைட்டு வருவா. நான் அதுக்குள்ளே வந்து இதை க்ளீன் பண்ணிவிட்டு சாதம் மட்டும் வச்சுட்டுனா வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் அவளை போய் கூட்டிகிட்டு வரலாம். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா 10:30 ஆகுது. இது வரைக்கும் நான் என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு கேட்டால் எதுவும் செய்யலை. சாப்பாடும் பண்ணலை, க்ளீனும் பண்ணல, எதுவுமே பண்ணல. என் ஃப்ரெண்டே ரீச் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னான். ஏன்னா எனக்கு சாதம் ஆக்சுவலாக வந்து தட்டு இல்லை, அந்த மேலே இது பண்ணி வடிக்கிறது. அதனால கொஞ்சம் குறைஞ்சிருமோன்னு சொல்லிட்டு அது கடைசியில் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டே ஆர்டர் போட்டுருச்சு. அவள் பூசான் ஸ்டேஷனுக்கு வந்ததா சொல்லிட்டு கால் பண்ணா. நான் இப்போ வந்து அந்த ஃபுட்டு டெலிவரி வந்ததும் வந்து அதை எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு, இல்லைனா வந்து அவங்க வந்து கால் பண்ணிவிட்டு எங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா என்னுடைய வீடு வந்து ரோட்டு ஓரத்தில் இருக்குது. ஆனால் வந்து உள்ளே ஒரு இடம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து அதுதான் இன்னர். பட் உள்ளே இங்கே வந்து ஒரு 18 வீடு இருக்குது. ஆனால் நான் மட்டும் வெளியவே ரோட்லேயே இருக்கிறேன். பக்கத்தில் ஹவுஸ் ஓனர் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. அதனால வந்து அவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதனால நான் அவங்களோட ஃபுட்டை மட்டும் நான் வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அப்புறமா வந்து பூசான் ஸ்டேஷனுக்கு போவேன். இதுதான் என் வீட்டில் வந்து வெளியே போகக்கூடிய வழி. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் இந்த சைடு கீழே இருக்கும். அப்படியே கீழே நடந்து போனால் வந்து மெயின் இடம் வந்துடும். அங்கே ஃபுல்லாக வந்து நிறைய கடைங்க எல்லாமே இருக்கும். அது கொஞ்சம் தூரம் போனோன்னா கொஞ்சம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம எந்த வழியில் வந்து அவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து அந்த வழியில் வந்து போயிட்டு அப்புறமா என் ஃப்ரெண்டு வந்துட்டா. அப்புறமா என்னோடய கோட், நான் ஆக்சுவலாக வந்து இன்ஷானில் முன்னாடி இருந்தேன். அந்த கோட்டை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ வின்டர் வந்துட்டதுனால கோட்டுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தா. அதை எடுத்துகிட்டு அவளுடைய பேகு அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா அப்படியே வீட்டுக்கு போயிருந்தோம். அப்புறமா எங்களுக்காக நாங்கள் வாங்கின ஃபுட் ஆர்டர் வந்து KFC வந்து இருந்துச்சு. அதை அப்படியே சாப்பிட்டு அன்றைக்கி நாளும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து என்ன செய்யுது எது செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்து இது பண்ணணும். இன்றைக்கி நாள் முடிஞ்சிடுச்சு.